ஒரு சின்ன ரெகக்னேஷன்னால ஒரு பர்சன் அவங்க போடுற எஃபர்ட்டே டபுள் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேளுங்க. திஸ் இஸ் புக் சீரிஸ் பார்ட் 2. ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனே இல்லை. மேனேஜரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, டெட்லைன் வச்சு பார்த்தாரு, ஆனால் எந்த எஃபர்ட்டுமே இல்லை. அப்போ ஓனர் வந்து சிம்பிளாக சாக் பீஸ் எடுத்து 6ன்னு ரைட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ மார்னிங் ஷிஃப்ட் வந்தவங்க நைட் ஷிஃப்ட்டில் இவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவங்க எஃபர்ட் அப்படியே அதிகப்படுத்தினாங்க. அப்படியே 6 8ஆக மாறிச்சு, 8 10ஆக மாறிச்சு. ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை தான் ஆத்தர் புக்கில் செகண்ட் பிரின்சிபலாக சொல்கிறாரு. கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். இந்த உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்கள விட தன்னை யாரும் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குறவங்க தான் ஜாஸ்தி. மேனேஜர் திட்டும் போது வராத எஃபர்ட் அந்த 6ன்னு ரைட் பண்ண ஒரு சின்ன ரெகக்னைசேஷனால வந்துச்சு. அதுதான் சின்சியர் அப்ரிசியேஷனோட பவர். ஸோ உங்கள் டீமோ உங்கள் பார்ட்னரோ இல்லை அம்மாவோ அவங்க போடுற எஃபர்ட்டை டேக் இட் ஃபார் கேரண்டர்னு எடுத்துக்காதீங்க. ஐ see யுவர் எஃபர்ட். நான் நீங்கள் போகிற டெடிகேஷனை நோட்டீஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அப்ரிசியேஷன் மல்டிப்ளைஸ் எஃபர்ட் பட் சைலன்ஸ் ஸ்லோலி கில்ஸ் இட்.